மருதாணி இலையோட சேர்த்து குப்பைமேனி இலையும் சேர்த்து குழச்சி நம்ம தடவிட்டு வந்தோம்னா ஸ்கின் டிசீஸ் எல்லாமே, அதாவது சொரிசிரங்கு மற்ற எந்த ஸ்கின் டிசீசஸ் ஒரு வாரத்துக்கு தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி மருதாணி இலையை வந்து நம்ம நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு மருதாணி இலையை அரைக்கும் போது அது பச்சை கலரில் இருக்கும், நம்ம கையில் பூசும் போது ரெட் கலரில் மாறுது இல்லையா. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நமக்கு உடலில் உள்ள ரசாயன மாற்றத்தையும் ஏற்படுத்தி நீரிழிவு நோய் தொடர்ந்து வராமையும் சரி, இருக்கிற நீரிழிவு நோயையும் குணமாக்கக்கூடிய தன்மையும் நமக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த பேன்க்ரியாசஸ் ஸ்டிமுலேட் பண்ணி அதுலேருந்து இன்சுலின் சுரக்க வைத்து நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக்கி நல்லது செய்யக்கூடிய வல்லது இந்த மருதாணி. ஸோ மருதாணி இலையாக வாங்கி நம்ம வீட்டில் பொடி செய்து அதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா இலையாக கிடச்சிது அப்படின்னா இலையை பறித்து நம்ம மாதத்துக்கு 1 முறையோ 2 முறையோ இந்த நகைக்கண்ணில் உள்ள இந்த ரெட்டு போகிறதுக்குள்ளே அடுத்த